யார் இந்த நொடி உங்கள இழந்து தவிச்சிட்டுருக்கா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆழமா, ரொம்ப டீட்டெயிலா இங்க பார்க்க போறோம். யார் என்ன என்ன எண்ணங்கள் வச்சுட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்க பார்க்க போறோம். இது வந்து உங்கள யாரு மிஸ் பண்ணிட்டுருக்கா? நோ கான்டெக்ஸ்ட் சிச்சுவேஷனா இருக்கலாம். இல்லன்னா வந்து வேற யாராவது கூட வரலாம். நீங்க நினைக்கிறவங்க தான் ரீடிங்ல வருவாங்களா அப்படிங்கிறத உள்ள போனா தான் தெரியும். எல்லாத்தையும் செக் வித் தி ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போட வர வைக்கிறேன். நம்ம இப்ப பைல் 1, பைல் 2 என்ன கார்ட்ஸ்ன்னு பார்த்துட்டு நம்ம ரீடிங்குள்ள போலாம். பைல் 1க்கான கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஹீலர் ஆஃப் த ஏஜஸ். இவங்க வந்து பல கடந்து வந்த விஷயங்கள்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டுருக்காங்க. மேபி உங்களுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன மனத்தாங்கல் இருந்ததுன்னா, அவங்க அதுலேருந்துலாம் வெளியில வந்துட்டுருக்காங்க. ஏன்னா பர்சனல் இஷ்யூலேருந்து வெளியில வந்துட்டுருக்காங்க. இந்த பைல் 2 பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க உங்கள விட்டு விலகி இருக்காங்க. நீங்க வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கீங்க. இல்லன்னா வந்து உங்கள இழந்தனால அவங்க நிச்சயமா வந்து இப்போ வருத்தப்படுறாங்க. உங்கள இழந்து யாரோ ஒருத்தவங்க ரொம்ப பயங்கரமா தவிச்சிட்டு இருக்காங்க. ஆங்ஸைட்டி உங்கள இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கியூரியஸா இருக்காங்க. இல்லன்னா வந்து ராப்பகலா மண்டைய பிச்சுட்டு இருக்காங்க. எப்படி திரும்ப உங்ககிட்ட வருது அப்படின்னா, இதுல எந்த எனர்ஜி உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த ரீடிங்குள்ள போய் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுல இது வந்து உங்க காதலா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம். உங்களுக்கு 2, 3 பைல் செட் ஆகுது அப்படின்னா, எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் யார் அப்படிங்கிறத மனசுல நெனச்சுட்டு போங்க. அப்போ உங்களுக்கு வந்து அது சரியா பொருந்தும். நம்ம இப்போ பைல் 1 போலாம். பைல் 1 உங்களோட எனர்ஜி ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ஹீலர் ஆஃப் த ஏஜஸ். உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும், அவங்க வந்து இப்போ அதுலேருந்து வெளியில வந்து ஒரு சமாதான உடன்படிக்கைக்காக தான் அ உங்கள எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இல்லன்னா அதுதான் அவங்களோட இப்போ பிரசன்ட் எனர்ஜி. அவங்க வந்து உங்கள இழந்து தவிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னா, அவங்க இத எப்படி முடிவுக்கு கொண்டு வருதுன்னு பார்க்குறாங்க. மேபி பாஸ்ட்ல இந்த பெர்சன் வந்து ஒரு முடிவு இல்லாம இருந்திருந்திருக்கலாம். ஒரு முடிவு எடுக்காம இருந்திருந்திருக்கலாம். யார் இவங்க? மெஜிஷியன். உங்கள மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் உங்கள இழந்து தவிச்சிட்டு இருக்காங்களோ, அவங்க வந்து இத கன்டின்யூ பண்ண விரும்பல. 6 ஆஃப் சோட்ஸ் நீங்க விலகி போயிட்டீங்க. இந்த பெர்சன் பார்த்தீங்க அப்படின்னா, மேபி பாஸ்ட்ல ஒரு இன்டெசிஷன் உங்கள பத்தி ஒரு முடிவு எடுக்காம இருந்திருக்கலாம். ரொம்ப குழப்பவாதியா இருந்திருக்கலாம். அதனால நீங்க விலகி போயிட்டீங்க. இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி இந்த பெர்சன விட்டு நீங்க விலகி போயிட்டீங்க. இப்போ இந்த பெர்சன் வந்து உங்கள தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. மேபி அவங்கள விலகி போனதுக்கப்புறம் நீங்க உங்க செல்ஃப் ஹீலிங்கில ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். நீங்க இப்போ ரொம்ப அழகா இருக்கீங்க. இல்லன்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கீங்க. அவங்க உங்கள மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. நைட் ஆஃப் காயின்ஸ், ஸ்டேபிள் எனர்ஜி. இந்த பெர்சனுக்கு இப்போ உங்ககிட்ட வேணுங்கிறது வந்து ஒரு ஸ்டேபிள் கனெக்ஷன். மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமா இருக்கிறதோ, இல்லன்னா வந்து ஒரு குழப்பவாதியா இருக்கிறதையோ அவங்க விரும்பல. இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள சால்வ் பண்ணிட்டு, உங்களோட புது ஆரம்பம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த பெர்சன் இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஏன் இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ஷிப் இருக்கலாம். இல்லன்னா வந்து இந்த பெர்சன் இம்மீடியட்டா ஆக்ஷன் ஓகே. வேற ரொம்ப கிளியர் மெசேஜ். இந்த பெர்சன் ஏன் இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுக்கல நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்க நினைச்சாங்க நீங்க வந்து அவங்களுக்காக போராடுவீங்க அப்படின்னு. நீங்க மேபி டிவைன் பீயிங் ஏன்னா நீங்க மெஜிஷியன் வருது, இங்க வந்து ஹை ப்ரீஸ்டஸ் வருது. கண்டிப்பா வந்து நீங்க டிவைன் ஃபெமினின் எனர்ஜி தான். இது கண்டிப்பா காதலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இவங்கள தொரத்திட்டு போவீங்கன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா வந்து அம் இல்ல நீங்க போகல. நீங்க உங்களோட குரோத்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லன்னா இப்போ நீங்க ரொம்ப கிளாமரா இருக்கீங்க. நான் கிளாமர் இந்த சென்ஸ் ஃபிசிக்கல மட்டும் சொல்லல. ஓவராலா உங்க லைஃபே வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அவங்களுக்கு தூரமா இருந்து பார்க்கும்போது, இப்போ உங்கள அவங்களுக்கு இழக்க இழக்கிற ஐடியாவே இல்ல. இனிமே எதுவுமே இந்த காதலுக்கோ, கனெக்ஷனுக்கோ தடையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த பெர்சன் மேபி ஒரு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ஷிப்ல இருந்தனால தான் உங்கள தேடி அவங்க வராம இருந்திருக்கலாம். நீங்க விலகி போனது வந்து உங்களுக்கு சரியான அடி. சைல்டு. நீங்க இல்லாம அவங்க தவிச்சு போயிருக்காங்க. குயின் ஆஃப் கப்ஸ் உங்க காதல் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அவங்களுக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த மாதிரி ஒரு காதல் அவங்க வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காது. இது காதலா இருக்கிற பட்சத்துல, இந்த காதலும், இந்த அன்பும் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. நீங்க சொன்ன ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து நடந்திருக்கு. ரொம்ப ரீசென்ட்டா. மேபி உங்களுக்கு சைக்கிக் எபிலிட்டீஸ் இருக்கலாம். இல்லன்னா வந்து ஏதோ ஒரு ஒரு சிலருக்கு நீங்க ஏதாவது சைல்ட பத்தி சொல்லியிருந்தீங்கன்னா, அந்த உண்மை. அந்த உண்மை இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சனால, அ உங்கள ரொம்ப உயர்வா நினைக்கிறாங்க. நீங்க எப்படி அதெல்லாம் சொன்னீங்க அப்படிங்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லன்னா நீங்க சொன்ன ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு நடந்திருக்கு. நீங்க விலகி போகும்போது சொல்லியிருக்கலாம். இல்லன்னா நீங்க விலகி போனதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கலாம். அப்போ வந்து அந்த காரணத்த அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனா இப்போ அந்த காரணம் சரியாயிடுச்சு. அதே மாரி தான் நடந்திருக்கு. இப்போ அவங்க வந்து உங்கள இழந்து தவிக்கிறாங்க. "ஓ! நான் சொன்னம்போதே கேட்டுருக்கலாம். என் ஈகோ வந்து நான் இடையில விட்டுட்டேன். ஐ அம் சோ சாரி. எனக்கு நீ வேணும்." ப்ளா ப்ளா ப்ளா. இந்த பெர்சன் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். 99.9% இது வந்து உங்களுக்கு காதல் கனெக்ஷன். மீதிக்கு வந்து எதுவா வேணா இருக்கலாம். குயின் ஆஃப் கப்ஸ். நீங்க வந்து இப்போ துவேஷம்னு சொல்ல முடியாது. காதல வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. அது வந்து உங்களுக்கு பெரிய அடி. நீங்க வந்து விலைக்கு போவீங்கன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. அப்படியே சட்டால்னு கிளம்பிட்டீங்க.
யூ டர்ன் போட்டு கிளம்பி போயிட்டீங்க. 10 ஆஃப் பென்டிகல்ஸ் ஸ்டெபிலிட்டி. நீங்க போனதுக்கப்புறம் உங்களுக்கு வெறும் லாஸ், லாஸ் அண்ட் லாஸ். காதல்ல தோல்வி, வாழ்க்கையில தோல்வி, பண தட்டுப்பாடு. நீங்க போனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை அப்படியே தடம் புரண்டு போச்சு. அவங்க நெனச்சாங்க, நீங்க இல்லாம ஒரு அழகான வாழ்க்கைய வாழ்ந்துடலான்னு. ஆனா பிரபஞ்சம் அதுக்கு சுத்தமா அனுமதிக்கல. அதனால அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்கள தான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் பைல் 1 ஓட எனர்ஜி. ஜெய் சாய்ராம். பைல் 2க்கு உங்கள வரவேற்கிறேன். உங்களோட ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ல்ட் கார்ட். நீங்க இந்த ரிலேஷன்ஷிப் ஆல்மோஸ்ட் முடிச்சிருப்பீங்க. மேபி உங்களுக்கு ஏதாவது அநியாயம் நடந்திருக்கலாம். இல்லன்னா முடிக்கிறது தான் ஒரே வழி. இல்லன்னா இது நமக்கு சரிப்பட்டு வராது. ஏதோ ஒரு விஷயம் உங்கள வந்து இந்த பந்தத்த, இந்த சொந்தத்த, இந்த ரிலேஷன்ஷிப்ப முடிச்சுட்டு நீங்க விலகி போயிட்டீங்க. இப்போ அவங்க வந்து தூரமா இருந்து உங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி உங்களோட சோஷியல் மீடியாவ அவங்க ஸ்டாக் பண்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. கவலையப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது அநீதி நடந்திருந்தது அப்படின்னா, நீதி வழங்கப்படும். இந்த பெர்சன் ஏதாவது உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதுக்கான பலன, தண்டனைய அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க நீங்க தூரமா இருக்கிற பட்சத்தில இருந்தா கூட, அவங்க தூரமா இருந்து உங்கள வேடிக்கை பார்க்குறாங்க. இப்போ உங்க உலகத்துக்குள்ள வர முடியுமான்னு பார்க்குறாங்க. உங்க உலகம் க்ளோஸ்ட். நீங்க சுத்தமா இந்த பெர்சன் வேண்டாம் அப்படின்னு விலகி போயிட்டீங்க. விலகி போயிட்டீங்க. ஓ சேம் எனர்ஜி விலகி போயாச்சு. 6 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. சங்காத்தமே வேண்டான்னு கிளம்பி போயிட்டீங்க. பட் அவங்க அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப மிஸ் பண்றாங்க உங்கள. இப்போ உங்ககிட்ட எப்படி வரதுன்னு தெரியல. உங்ககிட்ட வரணும்னு அவங்களுக்கு ஆர்வம் துடிக்குது. மேபி இந்த பெர்சன் உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லன்னா உங்களோட திரும்ப அந்த பந்தத்த புதுப்பிச்சுக்கணும்னு நெனைக்கிறாங்க. ரொம்ப அழகா இருக்கு உங்க உலகம் தூரமா இருந்து பார்க்கும்போது. மேபி உங்களோட சோஷியல் மீடியால நீங்க வர புது காதல். காதல புதுப்பிச்சுக்கணும்னு நெனைக்கிறாங்க. போராட்டம். 5 ஆஃப் வாண்ட்ஸ். பட் இந்த பெர்சன் மேபி அவங்களுக்கு நெறைய பெர்சனல் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். அதனால வந்து உங்கள அந்த சிக்கலுக்குள்ள இழுத்து விட வேண்டான்னு சொல்லி உங்கள விட்டு விலகி போயிருக்கலாம். இன்டெசிஷன். அவங்களுக்கு குழப்பம். அவங்க வாழ்க்கையில நெறைய நடந்திருக்கு. 5 ஆஃப் கப்ஸ். இந்த பெர்சனுக்கு பாஸ்ட்ல நெறைய ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கு. காதல் ஃபெயிலியர், வாழ்க்கையில ஃபெயிலியர், எமோஷனலா இந்த பெர்சன் நெறைய அடி வாங்கியிருக்காங்க. மேபி சைல்ட்ஹுட் ட்ராமா. இவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னா, இந்த ரீடிங் மூலம் உங்களுக்கு அம் நீங்க காரணம் இல்ல. அவங்க வந்து உங்கள விட்டு போனதுக்கு அப்படின்னு சொல்ல விரும்புறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. 9 ஆஃப் காயின்ஸ் அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மென்ட் நீங்க தான் அப்படின்னு நெனைக்கிறாங்க. உங்களோட இருந்தபோது அவங்க ரொம்ப நல்லா இருந்தாங்க அப்படின்றாங்க. நீங்க விலகி போனதுக்கப்புறம் அவங்க மனசு வந்து ஒரு போர்க்களமா தான் இருக்கே தவிர, ஒரு நிம்மதியே இல்ல அவங்களுக்கு. இந்த காதல், இந்த அன்பு அவங்களோட இது எந்த ரிலேஷன்ஷிப்பா வேணா இருக்கலாம். இந்த அன்பு, இந்த காதல் அவங்களோட இருந்தபோது ரொம்ப நிம்மதிய உணர்ந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஆனா, இப்ப நீங்க விலகி போயிட்டீங்க. நீங்க உங்களோட சந்தோஷத்துல நீங்க தனியா ஏதோ ஒரு விஷயத்த உருவாக்கியிருக்கீங்க. இல்லன்னா வந்து உருவாக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க அவங்களுக்காக காத்துட்டு இருக்கிற ஐடியா உங்களுக்கு இல்ல. அது அவங்களுக்கு புரியுறது. அவங்களுக்கு தூரமா இருந்து அத அவங்களால சென்ஸ் பண்ண முடியுது. இத இழந்துடுவோமோன்ற வருத்தம் அவங்களுக்கு இருக்கு. ஆம், ஆனா நெறைய துக்கமான சம்பவங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்துட்டுருக்கு. கவலையே படாதீங்க. அந்த பெர்சன் கிட்ட இருந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். இந்த கம்யூனிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு நீங்க டைம் லைன் கேட்டீங்க அப்படின்னா, இங்க குயின் ஆஃப் பென்டிகல்ஸ் இருக்கு. நீங்க இப்போ என்ன வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அந்த வொர்க்க கன்டின்யூ பண்ணி சப்போஸ் நீங்க வந்து ஒரு ப்ரமோஷன் வாங்குறீங்க, இல்லன்னா வந்து நீங்க நெனச்ச கோல்ஸ் அச்சீவ் பண்றீங்க. அந்த டைம் தான் உங்களோட கம்யூனிகேஷனுக்கான டைம். சப்போஸ் இந்த பெர்சன் கிட்ட இருந்து நீங்க கம்யூனிகேஷன் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைம்ல உங்களுக்கு வரும். ஸோ இப்ப நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கம்யூனிகேஷன் நீங்க எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். நிச்சயமா ரொம்ப வருத்தப்படுறாங்க, உங்கள விட்டு விலகி போனதுக்காக. மை காட்! நீங்க தான் அவங்களோட சந்தோஷம். உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறாங்க. இல்லன்னா உங்களோட அ இ இது மேபி ஒரு குரூப் செட்டிங்கா இருந்துக்கலாம். உங்களோட வொர்க் பிளேஸ்லவா இருக்கலாம். மை காஷ்! யூ ஆர் த ஸ்டார். ஆ இப்போ என்னன்னா, யூ ஆர் த குயின். யூ ஆர் த ஸ்டார். இவங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ கூட அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். நீங்க போனதுக்கப்புறம் இவங்க அப்படியே தேவதாஸ் மாரி உங்களே நெனச்சு, அப்படி இருந்த ஆள் கிடையாது இவங்க. ஏன்னா உண்மைய நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த பெர்சன் நெறைய பேர் இத ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்க போனதுக்கப்புறம் அப்படியே வந்து உடைஞ்சு போய் இல்ல, உங்கள மாதிரியே ஒரு ஆள் கிடைக்குமா அப்படின்னு தேடியிருக்காங்க. பட் எந்த கப்புமே உங்களோட காதலுக்கு ஈடு இணை ஆகல. மேபி இந்த பெர்சனுக்கு வந்து பார்ட்டி பண்றது, ஊர் சுத்துறது இதெல்லாம் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் விஷயமா இருந்திருக்கலாம். நீங்க உங்கள மறக்கறதுக்கு. பார்ட்டினா உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்ன நடக்கும்னு. அவங்க நெறைய ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லைக் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் கூட. பட் எதுவுமே வந்து இந்த தெய்வீக காதலுக்கோ, இல்ல நீங்க குடுத்த அந்த அன்புக்கோ நிகராகல. இப்ப வந்து அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உங்களோட சோஷியல் மீடியா அக்கவுண்ட் பார்த்துட்டு தி எம்ப்ரஸ் பிளாக்கேஜ். ம்ஹ்ம். வை தி எம்ப்ரஸ் இஸ் அ பிளாக்கேஜ். இது வந்து சொந்தத்தில சூனியம் வச்சுக்கிட்டேன்னு தான் நெனைக்கிறாங்க. இப்போ நீங்க பிளாக் பண்ணிட்டீங்க மேபி உங்ககிட்ட அவங்க அதான் எக்ஸாக்ட்லி. உங்க உலகம் வந்து ரொம்ப அழகா இருக்கு.
உங்ககிட்ட எப்படி வருதுன்னு தெரியல. 7 ஆஃப் வாண்ட்ஸ் பிளேயர் எனர்ஜி, ஏஸ் ஆஃப் கப்ஸ். எங்கேயும் உங்களுக்கு அந்த பிளேயர் எனர்ஜியில் அவங்களுக்கு சந்தோஷமே இல்லை இப்போ. இப்போ நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க, உங்கள் உலகம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அவங்களுக்கு எங்கே இருக்காங்களோ அவங்க சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. அதில் இப்போ சொரத்தும் இல்லை, அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இப்போ அவங்க மனசு வந்து ஒரு போர்க்களம் மாதிரி இருக்குது. மேபி இந்த பர்சன் ஒரு பர்சனலாக வந்து அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு போராட்டம் நடந்துட்டுருக்கலாம், டிஸ்பியூட் இங்கே பார்க்குறேன். அதில் அவங்களோட ஃபோக்கஸ் இப்போ இருக்குது. ஒரு மாதிரி குழப்பவாதியாக தான் இருக்காங்க. ஆனால் கூடி சீக்கிரம் நீங்கள் கம்யூனிகேஷன் எதிர்பார்க்கலாம். பட் நீங்கள் வந்து முன்னாடி போய்க்கிட்டே இருங்க, அதுதான் உங்களோட கைடன்ஸ். ஜெய் சரம். பைல் 3க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பைல் 3யோட ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, யார் உங்களை இழந்திருக்காங்களோ, யார் உங்களை மிஸ் பண்ணுறாங்களோ, அவங்க வந்து ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்காங்க. உங்களை நிரந்தரமாக இழந்துருவோமோ, இல்லைனா வந்து உங்ககிட்ட திரும்ப வந்து பேசவே முடியாமல் போயிடுமோ, நீங்கள் வேறு யார்கிட்டையாவது வேறு யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைனா வேறு புது ஃப்ரெண்ட்ஷிப், இது யாராக வேணா இருக்கலாம். போனால் தான் தெரியும் ரீடிங்குள்ளே யாருன்னு. பட் இது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக. இங்கே பார்த்தீங்கன்னா டவர், இங்கே பாட்டம்லேயும் டவர் எனர்ஜி. நீங்கள் வந்து விலகி போவீங்கன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. பட் நீங்கள் விலகி போனது அவங்களுக்கு பெரிய அடி. சாதாரண அடியெல்லாம் கிடையாது. ஆனால் அவங்க மேபி வெளியில் காட்டிக்காமல் இருக்கலாம். உள்ளுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்காங்க. உங்களை இழந்துடுவோமோ, நகத்தை கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இம்பேலன்ஸ்டு. இந்த பர்சன் உங்களை ஜகிள் பண்ணியிருக்காங்க பாஸ்டில். நீங்கள் குயின் ஆஃப் கப்ஸ், மை காட். நீங்கள் கடவுள் கொடுத்த வரம் அவங்களுக்கு. அந்த வரத்தை வந்து அவங்க இழந்துட்டாங்க. இப்போ கண்டிப்பாக இழந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பச்சை துரோகம் நடந்திருக்கு. யாராவது வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு இப்போ நல்லாவே தெரியும் இது 2 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. இது வந்து சொந்த பேரண்ட்ஸே அவங்களுக்கு முதுகில் குத்திருக்கலாம். ஆனால் இதுக்கு காரணம் வந்து முழுமையாக அவங்க இல்லை. அவங்க ரியலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி துரோகத்தில் மாட்டிக்கிட்டாங்க. மேபி ரொம்ப கண்ட்ரோலிங் ஃபாதர், கண்ட்ரோலிங் ஃபேமிலி, உங்களுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸஸ் சொல்லி காமிச்சு அவங்கள வந்து பின்னாடியே வச்சுருக்கலாம். அந்த குழப்பத்தை யூஸ் பண்ணி அவங்கள செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக துரோகம் துரோகம் துரோகம், பச்சை துரோகம் நடந்திருக்கு அவங்களுக்கு. இப்போ வந்து அவங்க ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்காங்க. எப்படி இதெல்லாம் தாண்டி நான் உங்ககிட்ட வரப்போகிறேன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு குழப்பம் இருக்குது. பாஸ்ட்டில் அவங்க ஜகிள் பண்ணியிருக்காங்க, அதில் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. இப்போ எப்படி அவங்க பேலன்ஸுக்கு கொண்டு வர போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. மேபி இந்த பர்சன் வந்து வேறு யாராவது சூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து உங்களையும் பேரண்ட்ஸையும் கம்பேர் பண்ணி பேரண்ட்ஸ் தான் முக்கியம்னு ஏதாவது டெசிஷன் எடுத்துருக்கலாம். ஆனால் அந்த டெசிஷன் எடுத்து உள்ளே போனதுக்கப்புறம் தான் அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ பெரிய துரோகத்தை அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு ஃபாதர் ஃபிகர் தான். அது கண்ட்ரோலிங் பவர் இருக்கவங்களா இருக்கலாம், ஃபாதர் ஃபிகராக இருக்கலாம். அவங்க வந்து ஒரு பெரிய துரோகத்தை சலைக்காமல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த காதல் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களுக்குள்ள இருக்க டிஃப்ரென்ஸை சொல்லி காமிச்சு உங்களை பிரிக்க ட்ரை பண்ணிக்கலாம். பட் இப்போ இந்த பர்சன் உங்களை பார்க்குறாங்க. யூ ஆர் த குயின் ஆஃப் கப்ஸ், கடவுள் கொடுத்த வரம், த கோல்டன் சீட். உங்களோட வந்திருந்தா உங்களை அவங்க தேர்ந்தெடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கை வந்து என்றைக்குமே நிரந்தரமான சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கோம். பட் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு கேட்டு இப்போ ஒரு ஃபேமிலி துரோகத்தில் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ எப்படி வெளியில் வருதுன்னு தெரியல. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ்லாம் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸாகவே தெரியல. இப்போ அவங்களுக்கு புரியுறது என்னென்னா, நான் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸை வந்து நான் சரி பண்ணி இருந்திருக்கலாம். அடுத்தவங்க பேச்சை கேட்காம இருந்திருக்கலாம். டவர், ருபான்சல் எனர்ஜி, டவர். நம்ம டவர் கார்டு தான் பார்த்தோம். நீங்கள் விலகி போவீங்கன்னு நினைக்கல. 6 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. நீங்கள் விலகி போயிட்டீங்க. நீங்கள் வந்து க்ளோஸ்ட் ஆஃப். உங்ககிட்ட இப்போ எப்படி வருதுன்னு அவங்களுக்கு தெரியல. உங்களோட மௌனத்தை எப்படி உடைக்கிறதுன்னு தெரியல. 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ரொம்ப பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருக்காங்க. 2 பேர் அவங்கள தடுக்கிறாங்க. 2 ஃபெமினின் எனர்ஜி. மேபி மதர் ஃபிகர், சிஸ்டர், இல்லைனா வந்து அவங்களுக்கு மேபி உங்களை ஜகிள் பண்ணாங்க பார்த்தீங்களா, காமிக் எனர்ஜி, எக்ஸ், யாராக வேணா இருக்கலாம். 2 பேர் அவங்கள பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. 10 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி, ஹெவிலி பர்டன்ட். இனிமேல் அவங்களால உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியாது. அதுதான் இந்த ரீடிங் மூலம் சொல்கிறாங்க. ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்காங்க. இனிமேல் என்னால் இந்த தடைகளுக்கு வந்து மௌனமாக இருக்க முடியாது, இந்த தடைகளை உடைக்க போகிறேன் அப்படின்றாங்க. அந்த டவர், உங்களோட பிளாக்கேஜ் அவங்க உடைக்க போகிறாங்க. நீங்கள் எதிர்பாராத சமயத்தில் திடீர்னு உங்கள் முன்னாடி வந்து நிற்கலாம். அவங்க இப்போ ஒரே ஒரு முடிவில் தான் இருக்காங்க. உங்களை இழக்க அவங்க தயாராக இல்லை. இந்த ட்ராமாவுக்கும் அவங்க வேலை போக தயாராக இல்லை. 2 ஆஃப் வாண்ட்ஸ் பிளான் பண்ணுறாங்க. உங்ககிட்ட எப்படி வர்றது, உங்ககிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு. கண்டிப்பாக யாராவது ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது. 6 ஆஃப் பென்டிகிள்ஸ். உங்களுக்கு பணம் இந்த பர்சனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைனா ஃபேமிலி டிஸ்பியூட்டுக்கு பணம் ஒரு பெரிய காரணமாக இருக்கலாம். 6 ஆஃப் வாண்ட்ஸ் உங்களோட வெற்றி வேணும் அவங்களுக்கு நிச்சயமாக. அதனால தான் புது ஆரம்பத்தை அவங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் துணிஞ்சு எடுக்க தயாராக இருக்காங்க. 6 ஆஃப் பென்டிகிள்ஸ். பாஸ்டில் இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட இருந்து காதலை உறிஞ்சிருக்கலாம். இட்ஸ் லைக் நீங்கள் எந்த அளவுக்கு காதலை கொடுத்தீங்களோ அந்த அளவுக்கு காதல் மண்மும் திரும்ப வரலை. அதனால தான் நீங்கள் விலகி போயிட்டீங்க. இல்லைனா வந்து ஏதோ ஒரு விஷயம் இந்த பர்சன் பண்ணியிருக்காங்க. உங்களை தூக்கி எறிஞ்சிருக்காங்க, உதாசீனப்படுத்தியிருக்காங்க, இந்த காதலுக்கு மரியாதை கொடுக்கல, ஒரு எதுவுமே பண்ணலை. ஆனால் இப்போது அதுதான் அவங்களுக்கு பிளாக்கேஜாக இருக்குது.
ஓ! நான் அப்படி பண்ணியிருந்திருக்கணும். நான் சரியா அக்கறை எடுத்திருந்திருக்கணும். இப்படி அப்படி அதனால தான் ஆங்ஷியஸா இருக்காங்க. ஏன்னா அவங்க பண்ண தவறுகள் அவங்களுக்கு வந்து இப்ப புலப்படுது. அது இல்லாம நெறைய பேர் அவங்கள பிளாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த தடைகள் அவங்கள தடுக்குமா அப்படின்னா இல்ல. கூடிய சீக்கிரம் அத தாண்டி வருவாங்க. ஜெய் சரம். காட் பிளெஸ் யூ.